ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜவ்வரிசி கஞ்சி செய்யறதுக்கு எனக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதுல நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேர்த்துட்டு நான் வந்து அந்த குட்டி குட்டியா இருக்கிற ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இது கூட 2 டேட்ஸ், அந்த மேல இருக்கிற தோல் ஃபுல்லாவே எடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிறது. நான் வந்து ஒரு 2 துண்டு ஆப்பிள் கட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் வந்து மூடியை போட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டோம் அப்படின்னா இது எல்லாமே நல்லா வெந்துட்டு இருக்கும். இப்போ 4 விசிலுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜவ்வரிசி ஆப்பிள் எல்லாமே நல்லா வெந்துட்டு இருக்கும். இதை வந்து நம்ம கரண்டியில மசிக்க முடியாது, ஏன்னா ஜவ்வரிசி வந்து கரண்டியில மசிச்சோம் அப்படின்னா மசியாது. இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு பிளெண்டருக்கு இல்லைனா மிக்சிக்கு மாத்திட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சத்தான நல்ல வெயிட் போடக்கூடிய ஒரு உணவு. ஜவ்வரிசியில் இருக்கிற சத்து, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்தில் இருக்கிற சத்து, ஆப்பிள் இருக்கிற சத்து எல்லாமே நம்ம ஒரே உணவில் கொடுக்கறதால குழந்தைக்கு நல்லா வெயிட் போடும். அதாவது ஒரு வயதுக்கு கீழே உள்ள குழந்தைங்க, பசும்பால் குடிக்காத குழந்தைங்களுக்கு இதே மாதிரி அப்படியே கொடுக்கலாம். பசும்பால் குடிக்கிற குழந்தையா இருந்தால் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா வெயிட்